சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பரிசு கிடைத்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கார்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்காக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 2.2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை 90% மேல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பொங்கல் திருநாள் முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டை 169வது வார்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். இந்நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டு ஒன்றுக்கு தலா 50 காசுகள் வீதம் போனஸ் தொகையாக வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கான பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு அட்டைக்கும் 50 காசுகள் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் வங்கி கணக்கில் பொங்கல் போனஸ் தொகை வரவு வைக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ரேஷன் கடைக்கு சுமார் 1500 முதல் 2000 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. இதன் மூலம் விற்பனையாளர்களுக்கும் கட்டுநர்களுக்கும் சுமார் ரூபாய் 750 முதல் 1000 வரை ஊக்கத்தொகையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.